நான்காவது அணுவாகம். யஸ்சந்தஸா மிருஷபோ விஸ்வரூபக சந்தோப்யோத்யம்ருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோது அம்ருதஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம் பூரி விஸ்ருவம் பிரம்மணः கோஷோசி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. நான்காவது அணுவாகத்தில் பிரார்த்தனை வருகின்றது என்பதை பார்த்தோம். இந்த அணுவாகத்தில் 4 முக்கிய பிரார்த்தனைகள் இடம்பெறுகின்றன. அதில் முதல் முக்கிய பிரார்த்தனை மேதா பிரார்த்தனா. இந்த பிரார்த்தனையில் 6 விதமான மற்ற பிரார்த்தனைகளும் சேர்ந்து இருக்கின்றது என்று பார்த்தோம். சென்ற வகுப்பில் அவைகளில் 5ஐ பார்த்தோம். இந்த பகுதி எப்படி துவங்குகின்றது என்றால், ஓங்காரத்தை குறித்து பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. அந்த ஓங்காரம் ஈஸ்வரனை குறிக்கின்றது. ஆகவே ஈஸ்வரனுக்கு ஆலம்பனமாக இருக்கின்ற ஓங்காரத்தை குறித்த பிரார்த்தனை. முதலில் ஓங்காரத்தினுடைய மகிமையை கூறி பிறகு பிரார்த்தனை தொடங்குகின்றது. நாம் சென்ற வகுப்பில் பார்த்த 5 பிரார்த்தனையை ஞாபகப்படுத்தி கொண்டு தொடரலாம். முதலில் சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோது சக இந்திரக மாம் மேதயா ஸ்ப்ருணோது. இங்கு இந்திரன் என்பது ஈஸ்வரன் அல்லது ஓங்காரம். முதலில் என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும்? மேதயா, மேதா சக்தியை எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்று. ஸ்ப்ருணோது என்பதற்கு 2 பொருள் பார்த்தோம். ஒன்று என்னை திருப்திப்படுத்து, இரண்டாவது என்னை பலப்படுத்து. ஆகவே மேதா சக்தியை கொடுப்பதன் மூலமாக என்னை திருப்திப்படுத்து, என்னை பலப்படுத்து. மேதா சக்தி என்பது தாரண சக்தி. ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த ஞானத்தை மனதில் வைத்திருக்கின்ற திறன். அந்த சக்தியை கொடுத்து என்னை பலப்படுத்து. ஞானத்திற்கு பலம் மேதா. நாம் பலகீனமான ஞானத்தை அடைஞ்சிருக்கிறோமா பலமான ஞானத்தை அடைஞ்சிருக்கிறோமா என்று எப்படி தெரியும்? அந்த ஞானமானது உறுதியாக உள்ளே இருக்கின்றது என்று நாம் எப்படி கண்டுகொள்வது? எந்த ஞானம் அடைந்ததற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் வெளிப்படுமோ, நமக்கு பயன்படுமோ, அந்த ஞானம் பலமான ஞானம். நாம் அனுபவத்தில் எப்படி இருக்கின்றோம்? நம்மிடம் ஞானம் இருக்கின்றது, தேவையான பொழுது அந்த ஞானம் ஸ்புரிக்கவில்லை, அந்த ஞானம் எனக்கு பயன்படவில்லை என்று நாம் பல முறை நம்முடைய அனுபவத்தில்
இதை நாம் நினைத்து நமக்குள்ளேயே அதிருப்தி அடைந்திருப்போம். முன்ன இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால அப்படி ஒரு அதிருப்தியே வந்திருக்காது. இப்பொழுது ஞானம் இருக்கின்றது, ஆனால் அந்த ஞானம் எனக்கு பயன்படவில்லை, அது மறந்து விடுகின்றது, அது மனதில் உறுதியாக இல்லை, அது நிற்கவில்லை என்று நாம் அதிருப்தியுடன் இருக்கின்றோம். ஆகவே இங்கு பிரார்த்தனை மேதையை கொடுப்பதன் மூலமாக என்னை திருப்திப்படுத்து, அல்லது ஸ்பிருணோது என்பதற்கு பலயது, என்னை உறுதிப்படுத்து, இந்த ஞானம் என்னுடைய மனதில் தங்க வேண்டும். நம்முடைய தலையிலிருந்து கால் வரை இந்த ஞானம் நம்மிடம் ஊறியிருக்க வேண்டும். விதவிதமான மனிதர்கள் விதவிதமான வாழ்க்கையில் முழுதும் தன்னை ஒப்படைத்து இருப்பார்கள். காரணம் என்ன? அப்பொழுதுதான் அதில் நிலை பெற முடியும். அவ்விதம் நான் இந்த ஞானத்தில் முழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இது முதல் பிரார்த்தனை. இரண்டாவதாக அமிர்தஸ்ய தாரணக பூயாசம் ஹே தேவ. அமிர்தஸ்ய என்பதற்கு நாம் பார்த்த பொருள் ஆத்ம ஞானஸ்ய, ஆத்ம ஞானத்தினுடைய தாரணக என்றால் பொசஸர், அதை வைத்திருப்பவனாக நான் இருக்க வேண்டும். இங்கு பிரார்த்தனை ஆத்ம ஞானத்தை நான் உடையவனாக இருக்க வேண்டும். இதனுடைய பொருள் என்ன? எனக்கு மனதில் மேதா சக்தி வேண்டும் என்று கேட்டோம். எதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஆத்ம ஞானத்தை மனதில் கொள்ள வேண்டும். பிறகு அனாத்ம சம்ஸ்காரங்களை மனதில் கொள்ளக்கூடாது. இப்பொழுது விபரீதமாக இருக்குது. நமக்கு வந்த அபமானங்கள், நமக்கு வந்த கஷ்டங்கள், அதெல்லாம் நல்ல மேதையாக நம்மிடமே இருந்து கொண்டு இருக்கின்றது. அது மாற வேண்டும். அந்த சம்ஸ்காரங்கள் நீங்கி இந்த நான் பூர்ணமானவன் என்கின்ற ஞானம் என்னிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது பிரார்த்தனை மேதைக்குரிய விஷயம் பிரார்த்தனையாக கேட்கப்படுகின்றது. மேதைக்குரிய விஷயம் என்றால் ஞாபகம் வைக்க வேண்டும், ஞாபக சக்தி வேண்டும் என்ற பிரார்த்தனையில் எதை ஞாபகம் வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு இரண்டாவது பிரார்த்தனை. இனி நாம் மூன்றாவதாக பார்த்தது ஷரீரம் மே விசர்ஷனம் பூயாத். என்னுடைய ஷரீரம், உடல், விசர்ஷனம் என்றால் ரோகரகிதம், என்னுடைய உடல் ரோகத்திலிருந்து விடுபட்டதாக இருக்கட்டும். இதனுடைய தேவையையும் நாம் பார்த்தோம். நம்முடைய புத்தியில் ஞானம் இருக்கின்றது என்றால் இந்த புத்தியும் மனதும் எங்கே இருக்கின்றது? இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்றது. ஆகவே ஸ்தூல சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனதும் புத்தியும் ஆரோக்கியமாக இருக்கும். மனமும் புத்தியும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அதில் ஞானம் நிலை பெற்று இருக்கும். ஞானம் வந்ததற்கு பிறகு, மேதையை அடைந்ததற்கு பிறகு இவைகள் அனாரோக்கியம் ஆனாலும் ஞானம் திருடமாக இருக்கும். இந்த ஞானம் வந்து நிலை பெறும் வரை புத்தி, ஆரோக்கியமான புத்தி, ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான உடல் நமக்கு தேவை. ஆகவே உடலினுடைய ஆரோக்கியம் எதற்காக கேட்கப்படுகிறது என்றால், உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் சாதனை செய்து மனதை நாம் மாற்ற முடியும், மனதினுடைய சுபாவத்தை மாற்ற முடியும், புத்தியினுடைய தன்மையையும் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட சரியான பக்குவப்பட்ட புத்தியில்தான் ஞானம் வரும், ஞானம் நிலைத்திருக்கும். ஆகவே ஷரீரம் மே விசர்ஷனம். இது நாம் பார்த்த மூன்றாவது. நான்காவதாக நாம் பார்த்தது, இவைகளெல்லாம் பார்த்த கருத்து தான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நான்காவது ஜிஹ்வாமே மதுமத்தமா, என்னுடைய சொல் மிக இனிமையாக இருக்க வேண்டும். மே ஜிஹ்வா, என்னுடைய நாக்கு. இங்கு நாக்கு என்றால் என்னுடைய சொற்கள் மதுமத்தமா. இங்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கேட்கின்றான்,
மதுமத்தமா என்றால் உள்ளதுக்குள்ளேயே மிக மிக எளிமையாக மென்மையாக இருக்க வேண்டும். இதனுடைய பொருள், என்னுடைய சொல் யாருடைய மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது. மற்றவர்களுடைய சொல் என்னுடைய மனதை புண்படுத்துது, ஆகவே நான் புண்படுத்துவேன் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன? மற்றவர்கள் சொல் என்னுடைய மனதை புண்படுத்தினால் எப்படி நான் துயரப்படுகின்றேனோ அதேபோல் என்னுடைய சொல் அவர்கள் மனதை புண்படுத்தினால் அதே துயரம் அவர்களுக்கும் வரும். இப்போ மைண்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் ஒரு மனது துன்பப்பட்டது போதும், எதற்கு இனியொரு மனது துன்பப்பட வேண்டும்? அந்த மனது என்னை துன்புறுத்துகிறது என்றால் அட்லீஸ்ட் 2 ஜீவனில் ஒரு ஜீவன் மட்டும் துன்பப்படுகிறானே, எதற்கு நாம் மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று அவனுடைய சொல் மிக மிக மென்மையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றான். இனி 5வதாக, கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம். விஸ்ருவம் என்றால் நான் கேட்க வேண்டும். என்ன? பூரி என்றால் மீண்டும் மீண்டும், கர்ணாபியாம் காதுகளில். எனக்கு காதுகளின் மூலமாக சிரவணம் செய்ய மீண்டும் மீண்டும் சூழ்நிலை வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் கேட்க வேண்டும். காரணம் என்ன? அப்பொழுதுதான் சந்தேகங்களெல்லாம் நீங்கும். ஒரு முறை கேட்டு எல்லா சந்தேகமும் நீங்கும் அளவு யாருடைய மனமும் அவ்வளவு பக்குவம் இருக்காது. பல முறை பல கோணத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன். அதற்கான சூழ்நிலையையும் மனநிலையையும் சந்தர்ப்பத்தையும் இங்கு மாணவன் கேட்கின்றான். இதுவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு செல்லலாம். அடுத்த 6வது பிரார்த்தனை கடைசியில் வருகின்றது. இந்த 5ம் வரிசையாக 5 விதமான பிரார்த்தனை. இனி அதற்கு அடுத்தது பிரார்த்தனை அல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட். மாணவன் இப்படி கூறுகின்றான், என்னவென்று பார்ப்போம். பிரம்மணக கோஷக அசி. இது ஒரு பகுதி. பிரம்மணக கோஷக அசி. இங்கு மாணவன் இந்த ஓங்காரத்தை இவ்விதம் சொல்கின்றான். நீ எப்படி இருக்கின்றாய் என்று இது ஓங்காரத்தை குறித்த சொல். ஓங்காரத்தை பற்றி என்ன சொல்றான்? கோஷக துவம் அசி. அசி என்றால் நீ இருக்கின்றாய். யார் என்றால் ஓங்காரமான நீ. நீ எப்படி இருக்கின்றாய்? கோஷக என்றால் ஒரு வாள், வாளுக்கு இருக்கின்ற உரை. அந்த உரைக்கு கோஷம் என்று பெயர். கவர். ஒரு அந்த காலத்துல எல்லாம் வாள் அல்லது பெரிய கத்தி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு உரை இருக்கும் அல்லவா, அந்த உரைக்கு கோஷக என்று சொல்லப்படுகிறது. அந்த கோஷமாக நீ இருக்கின்றாய் என்று மாணவன் ஓங்காரத்தை பார்த்து சொல்கின்றான். காரணம் என்ன? இந்த முழு மந்திரத்திலேயே ஓங்காரத்தை பார்த்து இவ்விதம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. அந்த ஓங்காரம் ஈஸ்வரனை குறிக்கின்றது. பிறகு கோஷமாக நீ இருக்கின்றாய் என்று சொன்னால் யாருக்கு கோஷமாக ஓங்காரமான நீ இருக்கின்றாய்? பிரம்மணக கோஷக அசி. நீ பிரம்மத்தினுடைய கோஷமாக இருக்கின்றாய். இதுதான் இதனுடைய பொருள். பிரம்மத்திற்கு ஒரு கோஷமாக நீ இருக்கின்றாய். ஓங்காரமே, நீ எப்படி இருக்கின்றாய்? பிரம்மத்திற்கு ஒரு உரையாக இருக்கின்றாய். இந்த உரை என்ன பண்ணும்? வாளை ஒரு கத்தியை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அல்லது கத்தியை மறைச்சி வச்சிருக்கும். இந்த உரைக்கு 2 வேலை. ஒன்று கத்தியை மறைச்சி வச்சிருக்கும் அல்லது கத்திக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும். அதுதான் உரையினுடைய வேலை. அவ்விதம் நீ அந்த பிரம்மத்துக்கு உரையாக இருக்கின்றாய் என்று ஓங்காரத்தை பார்த்து சொல்கின்றான் மாணவன். இதனுடைய தாத்பரியம் என்ன? எப்படி ஓங்காரம் பிரம்மத்திற்கு உரையாக இருக்கின்றது? இந்த கோஷக என்ற சொல் உங்களுக்கு எப்படி பிரசித்தமாக இருந்திருக்கும்? நம்முடைய ஆத்மாவுக்கு
இந்த உடல் எல்லாம் கோஷத்தை போல் இருக்கின்றது என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அன்னமய கோஷக, பிராணமய கோஷக, மனோமய கோஷக என்று இந்த உடலுக்கு, இந்த உடலெல்லாம் ஆத்மாவுக்கு ஒரு உரை போல் என்று படித்திருப்போம். அப்படி ஓங்காரம் எப்படி பிரம்மத்திற்கு கோஷமாக இருக்கின்றது என்றால் 2 காரணம் நாம் கூறலாம். முதல் காரணம் என்னவென்றால், இப்பொழுது ஒரு கோஷம் இருக்கின்றது, ஒரு உரை இருக்கின்றது. அந்த உரையை நாம் நீக்கி பார்த்தால் அதற்குள் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வாள் கிடைக்கும், அல்லது அந்த உரைக்குள்ள என்ன இருக்குமோ அது கிடைக்கும். ஒரு பெரிய தங்க நகைப்பெட்டியும் கூட கோஷம்னு சொல்லலாம். காரணம் என்ன? அதை நீக்கி பார்த்தால் அதற்குள் ஒரு வேல்யூபிள், மிக மிக உயர்ந்த பொருள் மறைந்து உள்ளே இருக்கின்றது. ஆகவே எதை நீக்கினால் நமக்கு ஒரு பெரிய பொருள் கிடைக்குமோ அது கோஷம். அவ்விதத்தில் இந்த ஓங்காரத்தை நாம் எடுத்து அதை விசாரம் செய்தால் அந்த ஓங்காரத்திற்குள் பிரம்மத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பிரம்மத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஓங்காரத்தை எடுத்து என்ன செய்யணுமா? ஓங்காரத்தை நாம் பிரிக்க வேண்டும். எப்படி அந்த கோஷத்தை பிரித்தால் அதற்குள் பொருள் கிடைக்குமோ அதேபோல் ஓங்காரத்தை பிரித்து விசாரம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பிரம்மனானது உள்ளே அகப்படும். ஆகவே பிரம்மத்திற்கு கோஷமாக நீ இருக்கின்றாய். இதனுடைய பொருள், உன்னையே நான் விசாரம் செய்தால் எனக்கு பிரம்மன் என்கின்ற நகையானது, வாளானது கிடைக்கும். இது பொருள். அது எப்படி ஓங்காரத்தை விசாரம் பண்ணால் அதற்குள்ள பிரம்மன் இருக்கான்னு சொன்னால், நம்ம அடுத்த உபனிஷத் மாண்டூக்கிய உபனிஷத்தில் போய் விசாரம் பண்ணும்போது தெரிஞ்சு போகும் நமக்கு. அது எப்படி அந்த ஓங்காரத்துக்குள்ள பிரம்மன் ஒளிஞ்சிட்ருக்காருன்னு சொல்லி, இந்த ஓங்காரத்தை 4ஆக பிரித்து ஆ உ இம் அப்படின்னு ஒரு பகுதி, பிறகு சைலன்ஸ் அமாத்திரைன்னெல்லாம் பிரித்து விசாரம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா? அந்த பிரம்மனானது நமக்கு கிடைக்கும். ஒரு கால் தைத்திரியோபனிஷத்துக்குள்ள பிரம்மன் கிடைக்கலின்னு சொன்னால் மாண்டூக்கியத்துக்குள்ளே போய் ஓங்காரத்தை விசாரம் பண்ணி பிரம்மனை பிடிச்சிடணும். ஏதோ ஒரு உபனிஷத்துக்குள்ளே போய் பிரம்மனை பிடிக்கணும். ஒரு உபனிஷத்தை விட்டோம்னா இனி ஒரு உபனிஷத் நமக்கு இருக்கின்றது. அவ்விதத்தில் ஓங்கார விசாரம் செய்தால் பிரம்ம ஞானம் வரும். அதுதான் இதனுடைய சாரம். ஓங்காரஸ்ய விசாரே சதி பிரம்ம ஞாயதே. ஓங்காரத்தை விசாரம் செய்தால் அந்த பிரம்மன் அறியப்படும். ஆகவே ஓங்காரத்தை பிரம்மத்தினுடைய கோஷம் என்று சொல்லப்படுகிறது. இனி 2வது காரணம் இருக்கின்றது. எதனால் ஓங்காரம் கோஷம் என்று சொல்லப்படுகிறது என்ற விஷயத்தில், இந்த ஓங்காரம் உபனிஷத்திலும் அல்லது வேதங்களிலும் ஈஸ்வரனை தியானிக்க ஆலம்பனமாக பயன்படுகிறது. நம்ம எப்படி சம்ஹிதா உபாசனையில் சில எழுத்துக்களை ஆலம்பனமாக வச்சு உபாசனை பண்ணணும், அதே போல் நம்ம பண்ணலை. அப்படி உபாசனை இருக்குன்னு படித்தோம். நம்ம அங்கே உபாசனை பண்ணுறதுக்கு சம்ஹிதா புரிஞ்சா தானே அப்படி ஒரெல்லாம் உபாசனை இருக்குன்னு எப்படி நம்ம படித்தோமோ அதே போல் அடுத்த செக்ஷன்லேயே ஓங்கார உபாசனையெல்லாம் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அங்கே ஓங்காரத்தை ஒரு ஆலம்பனம், சிம்பல், குறியாக வைத்து சிவலிங்கத்தை போல சாலிகிராமத்தை போல வைத்து அந்த பிரம்மனானது தியானிக்கப்படும். ஆகவே இந்த ஓங்காரம் ஆலம்பனமாக இருக்கின்ற காரணத்தினால் ஓங்காரத்தை தியானிப்பதன் மூலம் அந்த பிரம்மன் அடையப்படும். இப்போ ஹிரண்ய கர்ப்பனை நினச்சோம்னா ஹிரண்ய கர்ப்ப பிராப்தி கிடைக்கும். ஆகவே ஓங்காரம் கோஷம் என்று சொல்லப்பட காரணம் அந்த பிரம்மத்தினுடைய உடையாக இருக்கின்றது, ஆடையாக இருக்கின்றது. எப்படி? ஆலம்பனமாக இருப்பதன் மூலம். இப்போ 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, உபாசனா விஷயத்தில் ஓங்காரமானது ஆலம்பனமாக இருப்பதனால் கோஷம். 2வது, ஞான விஷயத்தில் ஓங்காரத்தை விசாரம் செய்தால் பிரம்மன் அறியப்படுவதனால். இங்கு மாணவன் கூறுகின்றான்,
ஹே ஓங்கார, ஓங்காரமான நீ பிரம்மத்தினுடைய பரம்பொருளினுடைய கோஷமாக இருக்கின்றாய். இனி அடுத்த பகுதி, மேதையா பிஹிதக. இதுவும் அந்த ஓங்காரத்தை பற்றிய கருத்து. இந்த ஓங்காரத்தினால் குறிக்கப்படுகின்ற அந்த பிரம்மன், இங்கு ஈஸ்வரன் எப்படி இருக்கின்றார் என்றால், பிஹிதக என்றால் மறைக்கப்பட்டிருக்கின்றார். பிஹிதக என்றால் மூடப்பட்டிருக்கின்றார். இந்த ஈஸ்வரனானவர் எல்லா ஜீவராசிகளினுடைய கண்களில், அல்லது கண்களில்னு சொன்னால் அறிவில் மறைக்கப்பட்டு இருக்கின்றார். எப்படி மறைக்கப்பட்டிருக்கின்றார்? மேதையா, மேதையினால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரன் மறைக்கப்பட்டு இருக்கின்றார். இதனுடைய பொருள் என்ன? இவ்வளவு நேரம் மேதாசக்தி வேணும்னு கேட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறான் மாணவன்? மேதையினாலேயே ஈஸ்வரன் மறைக்கப்பட்டிருக்கின்றார். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரன் ஏன் தெரியவில்லை என்றால் மேதையினால். இந்த இடத்துல சங்கரர் எழுதுகின்றார், மேதா என்ற சொல்லுக்கு லௌகிக மேதையா, உலக சம்பந்தமான அறிவினால் ஈஸ்வரன் மறைக்கப்பட்டிருக்கின்றார். அதுதான் சாரம். லௌகிக உலக சம்பந்தமான ஞானத்தினால் ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுக்கும் மறைக்கப்பட்டிருக்கின்றார். இனியும் தெளிவாக சொன்னால், வெளி விஷயங்களை பற்றிய எண்ணங்களினால், வெளி விஷயங்களை பற்றிய எண்ணங்களினால் இறைவன் அறியப்படாதவராக இருக்கின்றார். இறைவன் மறைக்கப்பட்டவராக இருக்கின்றார். இதனுடைய பொருள், நம்முடைய மனம் வெளி விஷயங்களை பற்றியே அதிகமாக நினைக்க அந்த ஈஸ்வரனுடைய தத்துவமானது மறைக்கப்பட்டிருக்கும். ஒரு பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு பல காரணம் சொல்லலாம். அது ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது, அல்லது இந்த மாதிரி பல காரணம் சொல்லலாம். இப்போ ஈஸ்வரன் யாருன்னா, ஈஸ்வரன் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தார்னா சொல்லலாம், என்னுடைய கண்ணு அவ்வளோ தூரம் போகலை, புத்தி போகலை, ஈஸ்வரன் தெரியலைன்னு சொல்லி. ஆனால் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, ஈஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஈஸ்வரன் இல்லாத இடமே இல்லை. பிறகு ஈஸ்வரனை எங்கே பார்க்கிறாய்னா ஒரு இடத்துலையும் நான் ஈஸ்வரனை பார்க்கவில்லை. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? சிவமயம், எல்லா இடத்துலையும் ஈஸ்வரன் இருக்காராம். நம்முடைய அனுபவம் என்ன சொல்லுது? எந்த இடத்துலையும் நான் ஈஸ்வரனை பார்க்கவில்லை. ஆகவே எல்லா இடத்திலும் இருக்கின்ற அந்த ஈஸ்வரன் என்னுடைய அறிவுக்கும் கண்ணுக்கும் தெரியவில்லை என்றால் அதற்கான காரணம் இங்கு சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், வெளி விஷயங்களினுடைய பற்றினால் ஈஸ்வரனை பற்றிய அறிவு மறைக்கப்பட்டுள்ளது. வெளி விஷயங்களையே பற்றி சிந்திச்சிட்டு இருக்க ஈஸ்வரனை பற்றிய அறிவானது நம்முடைய மனதில் வராது. தேவையற்ற விஷயங்களை எண்ணிக்கொண்டு இருக்க இறைவனை பற்றிய அறிவை நாம் மனதில் கொள்ள முடியாது. நம்முடைய மனசில் ஏதோ ஒன்றை தான் வச்சிருக்க முடியும். ஒன்றா ஈஸ்வரன்கிற புத்தி அல்லது ஜெகத் அப்படிங்கிற புத்தி. ஜெகத்னா இந்த உலகம், இந்த உலகம்னு நினச்சிட்டு விவகாரம் பண்ணலாம், அல்லது ஈஸ்வரன்கிற புத்தியில் விவகாரம் செய்யலாம். ஈஸ்வரன்கிற புத்தி என்றால் அந்த எண்ணத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, உலகம்ங்கிற எண்ணத்தில் தேவையற்ற நாமரூபங்களை தனித்தனியாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஈஸ்வரனை பற்றிய அறிவானது நம்முடைய மனதில் வராது. ஆகவே நம்முடைய மனதில் தேவையற்ற சம்ஸ்காரங்கள், தேவையற்ற எண்ணங்கள் நிறைந்து விட்ட காரணத்தினால் ஈஸ்வரனை பற்றிய எண்ணங்களை நிரப்புறதுக்கு மெமரியில் இடமே கிடையாது. காரணம் என்ன?
வெளி விஷயங்கள் மனதில் அதிகமாக இருக்க இருக்க ஈஸ்வரனை பற்றி நாம் சிந்திக்கவே முடியாது. காரணம் என்ன? வெளி விஷயங்களினால் மனதானது நிறைந்துவிடும். இப்போ லௌகிக்க இந்த நியூஸ்னு சொல்கிறோமே, அந்த நியூஸுனால் என்ன ஆகுதுன்னா மனதானது ஏற்கனவே நிறைந்து விட்டது. நமக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், சில சமயம் நான் நினைப்பதுண்டு, ரேடியோவில் டெய்லி நியூஸ் வச்சிட்ருக்கான். எப்பாவது ஒரு நாள் ரேடியோவில் இன்றைக்கி நியூஸ் சொல்கிற அளவு ஒன்றுமே நடக்கலை, நியூஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, நீங்கள் அந்த நியூஸ் நேரத்தை வச்சு பாருங்க, ஏதோ ஒரு நியூஸ் இருந்துட்டு தான் இருக்கும். நியூஸ் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி நியூஸ் சொல்கிற அளவுக்கு ஒரு விதமான சம்பவம் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டார்கள். ஒன்றில் சொல்லுவார்கள், இன்று மீனவர்களுக்கான வானொலி வானிலை அறிக்கை ஒன்றும் இல்லை, அது வேணால் சொல்லுவார்கள் அடிக்கடி. மற்றபடி ஒரு நியூஸும் நடக்கலை அப்படின்னு சொல்லவே மாட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த உலகத்தில் விதவிதமான நியூஸ் செய்திகள் வந்துட்டே இருக்கும். நம்முடைய மனது என்னன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஒரு கிசு வரும், அது போனதுக்கப்புறம் இனி ஒன்று வரும், அது போனதுக்கப்புறம் இனி ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எலெக்ஷனை பற்றி தான் பேச்சாக இருக்கும். இது இதுக்கு முன்னாடி எல்லாம் கிரிக்கெட்டை பற்றி தான் பேச்சு, எங்கிட்டையும் அதை பற்றி பேச்சு வந்தால். அதற்கு அடுத்தது என்னன்னா, யார் வருவா, எவ்வளோ நாள் இந்த ஆட்சி இருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த மந்திரி வாங்குறான்னு சொல்லி இப்படியே பேச்சுக்கள். நம்ம பேசுகிறதுக்கும் நியூஸுக்கும் விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு எண்டு இருக்குமா, முடிவு இருக்குமான்னு இருக்கவே இருக்காது. விறுவிறுப்பான செய்திகள் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த விறுவிறுப்பான செய்திகள்னால நம்ம தமிழ் பேப்பரில் எழுதுவானு, அது என்றைக்குமே இருந்துகிட்ருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் விறுவிறுப்பான செய்திகள் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்கும், 1000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும். ஆரம்ப காலத்துல எல்லாம் இந்த பேப்பர் படிக்கிறதுல ரொம்ப பேருக்கு அடிக்ஷன் இருக்குன்னு நான் கேட்டோடனே நம்ப முடியல. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்திருந்தால் தானே அது புரியும். பிறகுதான் தெரிய வந்தது, அந்த பேப்பர்னால ஏன் மக்களுக்கு அவ்வளவு அடிக்ஷன். நியூஸ் கேட்குறது, பேப்பர் படிக்கிறதுன்னு சொன்னால் அந்த புத்தி லௌகிக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த காசிப்பிங் மைண்ட், யார் என்ன பண்ணுறான், நம்ம வீட்டில் இருக்கிறத விட பக்கத்து வீட்டு விஷயத்தை கேட்கும்போது காதுக்கு ஒரு சந்தோஷம் வருது, அது ஒரு அல்பமான ஒரு சுகம் வருகின்றது. இது மனிதனுடைய பலகீனம், அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த லௌகிக்க விஷய ஞானத்தினால் இதை தெரிஞ்சுக்கணும், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி லௌகிக்க விஷய ஞானத்தினால் அந்த மேதையினால் ஈஸ்வரனான நீ மறைக்கப்பட்டிருக்கின்றாய். காரணம் என்ன? இதெல்லாம் பொய் அப்படிங்கிற இந்த மித்தியா ஞானம் எப்போ வரும்? இவைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது சத்தியமாயிரும். ஒரு டாப்பிக்கை எடுத்துட்டு நம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, நம்ம எரியாமல் அது சத்தியங்கிறதுல விழுந்துடுறோம். ஒரு அரசியல் எடுத்து நம்மளை எரியாமல் பேச ஆரம்பிச்சிருவோம். பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்னா நமக்கு தெரியாமலேயே அது சத்தியமாகிவிடும். அதே போல் ஒரு பொறுப்பை எடுத்து நம்ம அறியாமல் அதுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம எரியாமல் அது சத்தியமாகிவிடும். நம்ம வாயில் சொல்லிகிட்டு இருக்கலாம், கிளாஸில் மித்தியான்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் தேவையற்ற விஷயங்களை மனசில் போட போட என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த பொய்யானது உண்மையாகி உண்மையான ஈஸ்வர தத்துவம் மறந்துவிடும். ஆகவே இங்கு சிஷ்யன் எல்லாம் உணர்ந்த சிஷ்யன் கூறுகின்றான், தேவையற்ற விஷயங்களினால் உன்னுடைய அறிவானது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் தமகங்கிறதுல நம்ம சாதாரணமாக கண்ணு தேவையில்லாததை பார்க்கக்கூடாது, வாய் தேவையில்லாத பேசக்கூடாது, சுவைக்கக்கூடாதுன்னு மட்டும் நினச்சிட்ருக்கோம். அது மட்டுமல்ல, காதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் விழுகக்கூடாது, அதுவும் மிக மிக முக்கியம். இதெல்லாம் ஜபம், தியானம், உபாசனை, நிதித்தியாசனம் இப்படி யார் ரொம்ப சீரியஸாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புரியும். தேவையற்ற விஷயங்கள் காதில் விழுந்ததுன்னு சொன்னால் ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த விஷயந்தான் காதில் நிற்கும். இப்போ சில பேர் என்னிடம் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேப்பர் படின்னு சொன்னார்கள். நல்ல சஜஷன் தான். நான் கொஞ்ச நாள் பேப்பர் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். என்னாச்சு தெரியுமோ, ஜபம் பண்ண ஆரம்பித்தா இவன் அப்படி சொல்லியிருக்கானே, இவன் அப்படி சொல்லியிருக்கானேன்னு சொல்லி புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது.
ஒரு லாங்குவேஜை போய் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புத்தியை கெடுத்து தான் பண்ணணும்னு சொன்னால் நான் முடிவு பண்ணிவிட்டேன் நமக்கு அந்த நாலேஜை வேண்டான்னு சொல்லி. அப்படி தேவையற்ற விஷயங்களை உள்ளே போட்டோம் அப்படின்னா, எல்லா நேரத்திலையும் தேவையற்ற விஷயத்தில் உள்ளே போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. எல்லா நேரத்திலையும் தேவையான விஷயம் இருந்து ஒரு நேரத்தில் மட்டும் தேவையற்ற விஷயங்கள் சென்றால் மீதி நேரமெல்லாம் அந்த விஷயமே உள்ளே இருந்து கொண்டிருக்கும். ஆகவே சிஷ்யன் கூறுகின்றான், ஈஸ்வரனை பற்றிய அறிவானது எப்படி மறைக்கப்படுகிறது என்றால் தேவையற்ற பொருள்களை காதுக்குள் போடுவதனால். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமோ, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என் இடத்துல இதை சொல்கிறதில்ல அதை சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பார்கள். பொதுவாக பெரியவர்கள் இளைஞர்களை குறை சொல்கிற ஒரே ஒரு காரணம், எதுவுமே எங்கிட்ட சொல்கிறதில்ல, அவன் பாட்டுக்கு இண்டிபெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி. பகவானே அவ்வளவு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கார், மற்றவன் நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்தால் நமக்கு எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி. நம்மளுடைய இன்செக்யூரிட்டி என்ன பண்ணுற சொல்லு, வீட்டுக்குள்ளே யார் போனாலும், யார் போகிறது நமக்கோ கண்டு சரியாக தெரியாது, காது சரியாக கேட்காது, யார் உள்ளே போகிறது, எதுக்கு வந்தால், ஏன் போனால், அவனுக்கு கடன் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயம் இருக்கின்றோம். இங்கே உபனிஷத் மாணவன் கூறுகின்றான், தேவையில்லாத விஷயங்களை கேட்கறதுனாலையும் அதை பற்றி சிந்திக்கிறதுனாலையும் அதை பற்றியே மனசு நினச்சிட்டு இருக்கிறனாலையும் காரணத்தினால தான் நீ மறைக்கப்படுகின்றாய், ஈஸ்வரன் மறைக்கப்படுகின்றார். அப்போ நம்ம ஈஸ்வரன் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னு என்ன பண்ணணும்னா தேவையில்லாத விஷயங்களை கேட்கக்கூடாது. சில சமயங்களில் வீட்டில் கெஸ்ட்டு தேவையில்லாத விஷயங்களை பேச ஆரம்பிப்பார்கள். என்ன பண்ணுறதுனும்னா அவங்களுக்கு தெரியாமல் அந்த சமயத்தில் ஏதாவது ஜபம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். அவங்க ஏதாவது சொல்ல தலையாட்டிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்கணும். நம்ம அதில் ருசி பார்க்கக்கூடாது, அதுதான் கருத்து. அதை சுவைக்கக்கூடாது, அந்த டாப்பிக்கை நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம சுவைக்கலை அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ ஒரு மாணவன் எங்கிட்ட ஒரு சினிமா கதை சொல்கிறான்னு வச்சுக்கோம். ஒரு பையன் அப்படி சொன்னான் என்கிட்ட, ஏதோ தெரியாமல் ஒரு சினிமா பேரை சொல்லி படம் பார்த்துட்டியாப்பான்னு கேட்டேன். அந்த பையன்கிட்ட அதுதானே பேசணும், வேதாந்தமாக பேச முடியும். அவன் என்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கதையை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ என்னன்னு சொன்னான், நம்ம விருப்பமில்லாத சில விஷயங்கள் காதில் விழுகும் பொழுது அந்த சூழ்நிலையில் நாம் சுவைக்கக்கூடாது. சுவைக்கக்கூடாதுன்னா அதை என்ஜாய் பண்ணக்கூடாது. நம்ம வேற இடத்துல இருக்கணும், அவன் வேற இடத்துல இருப்பான். ஆகவே இப்படியெல்லாம் சொன்ன உடனே உங்ககிட்ட இருந்து கொஸ்டின் வரலாம்னு சொல்லித்தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா கிளாஸ் முடிஞ்சு கேட்கலாம், தேவையில்லாத விஷயத்தை கேட்கக்கூடாதுங்கிறீங்க. உங்கள் மாதிரி ஒரு தனி ரூமில் உட்காந்து மூடிட்டு இருந்தால் தேவையில்லாத விஷயம் வராது. நாங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், எத்தனை தேவையில்லாதவங்கள்லாம் வீட்டுக்கு வருவார்கள். அவங்க பேசுனா என்ன பண்ணுறதுன்னா அதுக்காக சமாதானம். அவங்க பேசும் பொழுது காது அவங்களிடம் இருக்கலாம், மனம் அவர்களிடம் இருக்கக்கூடாது. அதை நம்ம சுவைக்கக்கூடாது. அப்போ இருந்தும் இல்லாதவர்கள் ஆகின்றோம். அந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிறதுக்காக கூறுகின்றேன். ஆகவே நம்ம தேவையில்லாத குப்பைகளை உள்ளே போட வேண்டாம். அப்படி குப்பைகள் வந்தாலும் தங்காமல் பார்த்துக்கலாம். அவங்க போன உடனே அவங்களோடைய அந்த விஷயத்தை அனுப்பிச்சிடுவோம், வச்சிருக்காதீங்க ரொம்ப நேரம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த ரெண்டும் ஸ்டேட்மெண்ட். நீ கோஷமாக இருக்கின்றாய், பிறகு தேவையற்ற எண்ணங்களினால் தேவையற்ற விஷயங்களை மனதில் கொள்வதனால் உன்னுடைய தத்துவம் மறைக்கப்படுகின்றது. இனி ஆறாவது கடைசி பிரார்த்தனை, ஸ்ருதம் மே கோபாய. ஸ்ருதம் என்றால் கேட்கப்பட்டது, மே என்றால் என்னால் கேட்கப்பட்டது, கோபாய காப்பாற்று. என்னால் கேட்கப்பட்டதை காப்பாற்று. இங்கு கேட்கப்பட்டது என்றால் சிரவணம். சாஸ்திரத்தினால் நான் எதையெல்லாம் கேட்டேனோ அதை என்னிடம் வைத்து காப்பாற்று. இதை நம்ம ஆறாவதாக கூறினாலும் உண்மையிலேயே முதல் பிரார்த்தனை மேதையா ஸ்பிருணோது அப்படிங்கிறதுக்கும் இதற்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. எனக்கு மேதாசக்தி வேணும்னு ஆரம்பிக்கப்பட்டது, பிறகு இடையில் மற்ற பிரார்த்தனை செய்யப்பட்டது.
இறுதியில் மீண்டும் நான் கேட்டதை நீ காப்பாற்ற வேண்டும். யோகக்ஷேமம் அமிர்தஸ்ய தாரணோ பூயாசம் அப்படிங்கிற இடத்துல யோக எனக்கு அது வேணும், ஆத்ம ஞானம். பிறகு அதை கேட்டதை என்னிடமிருந்து காப்பாற்று, அந்த கேட்டது என்னிடம் இருக்க வேண்டும். ஒரு விளக்காசிரியர் எழுதுகின்றார், காப்பாற்றுன்னு சொன்னால் யாரிடமிருந்து காப்பாற்றணுமா? நம்ம கேட்டதையெல்லாம் யார் நம்மிடமிருந்து திருடிட்டு போய் விடுவார்கள்னு சொல்லி அவர் எழுதுகிறார். ராகத்வேஷ ஹேதுதக என்று எழுதுகிறார். ராகத்வேஷத்திலிருந்து காப்பாற்று. ஏன்னா நம்ம கேட்டு வச்சது ராகத்வேஷம் மனசில் இருந்தால் அந்த கேட்டதையெல்லாம் ராகத்வேஷம் திருடிட்டு போயிருமா. கிளாஸில் என்ன கேட்டிருப்போம்? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு கேட்டிருப்போம். வீட்டுக்கு போன உடனே ராகத்வேஷம் வெளியே வந்த உடனே என்ன ஆகும்னா அந்த ஞானமானது ஓடிவிடும். ஆகவே விருப்பு வெறுப்பு என்ற காரணத்திலிருந்து நான் கேட்டதை நீ காப்பாற்று. இப்போ கேட்டது விருப்பு வெறுப்பு இருந்தால் நம்மை விட்டு சென்று விடும். முதல்ல அது உள்ளே போகாது. ஒரு கால் போயிருந்தால் விருப்பு வெறுப்புகளினால் அது நம்மிடமிருந்து சென்றுவிடும். ஆகவே ஸ்ருதம் மே கோபாய, கேட்டதை காப்பாற்று. நான் எதை கேட்டேனோ அதை என்னிடத்தில் வைத்து காப்பாற்று என்பது 6வதான பிரார்த்தனை. இப்போ சுருக்கமாக இந்த 6ஐயும் ஞாபகப்படுத்தி கொண்டால், முதல் மேதா பிரார்த்தனை, 2வது ஞானம், 3வது ஷரீர ஆரோக்கியம், 4வது வாக் தபஸ், வாக்கை காப்பாற்ற வேண்டும், 5வது மீண்டும் மீண்டும் நான் கேட்க வேண்டும், 6வது கேட்டதை காப்பாற்றப்பட வேண்டும். இதற்கு இடையில 2 கருத்து வந்தது. ஒன்று, பிரம்மத்தினுடைய கோஷமாக நீ இருக்கின்றாய், லௌகிக விஷயங்களினால் நீ மறைக்கப்பட்டவனாக இருக்கின்றாய். இந்த 2ம். பிறகு ஆரம்பத்தில் என்ன வந்தது? எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபக, இது ஓங்காரத்தினுடைய சிறப்பு. இதை சங்கரர் எப்படி அறிமுகப்படுத்துகின்றார்? ஜபார்த்தம் மேதா பிரார்த்தனா. ஜபம் செய்வதற்காக இது கொடுக்கப்படுகிறது. நம்ம ஜபம் செய்து இதை கேட்கணுமா? ஜபம் செய்து செய்து ஈஸ்வரனிடம் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இதை ஜபம் பண்ணுறதுனா எப்படி செய்வது என்றால், இதை முதல்ல என்ன பண்ணணும்? மேத வேணும்னு சொல்லி இதையவே மறந்துடக்கூடாது. முதல்ல இதை மனப்பாடம் செய்ய வேண்டும். தைத்திரியோபனிஷத்தையே மனப்பாடம் பண்ணுறங்கிறது கஷ்டம், அதை விட்டுருவோம். சம்ஹிதா உபாசனையெல்லாம் கேட்டதோடு மறந்துடுவோம், அது வேண்டாம். இதை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். எஸ் சந்தசாம்களை ஆரம்பித்து ஸ்ருதம்மே கோபாய அது வரைக்கும் கரெக்டாக அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதுவரை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனனம் செய்ய வேண்டும். மனப்பாடம் பண்ணினதற்கு பிறகு எப்படி நம்ம ஓம் நம சிவாயான்னெல்லாம் சொல்லுவோம், அப்படி இதை காலையிலோ சாயந்தரத்துலேயோ 3 முறையோ 10 முறையோ மனதிற்குள்ளேயே சொல்லணும். அதுதான் ஜபம். மனப்பாடம் ஆகலைன்னு சொன்னால் புஸ்தகத்தை வச்சுட்டு 10 முறை படிப்போம், 10 நாளைக்கு அல்லது 1 மாதத்துக்கு அப்படி படிப்போம். அப்படி ஜபம் என்றால் இதில் 6ஐயும் மனசில் வச்சுக்கணும். அதனுடைய அர்த்தத்தையும் மனதில் கொண்டு எவ்வளவு முறை நமக்கு முடியுமோ அவ்வளவு முறை பண்ணணும். அதுதான் ஜபம். நம்ம ஒரு விரதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 6 எனக்கு ஒழுங்காக வர்ற வரைக்கும் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பேன்னு விரதம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. என்ன ஆகும்னா இது வர்ற வரைக்கும் நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டே இருப்போம். அப்படி ஜபம் செய்தல் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி, குறிப்பாக வேதாந்த மாணவர்களுக்கு சீக்ஷாவல்லியிலேயே முக்கியமான பகுதி இந்த பகுதி. இந்த எக்ஸாமினேஷனெல்லாம் வச்சா இதைத்தான் கேட்பேன். ஆனால் நம்மளாம் எக்ஸாமினேஷன் வைக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமோ? வச்சா யாரும் வரமாட்டார்கள். சான்ஸ்கிரிட்டுக்கு அப்படி தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட்டு வைக்கட்டுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், வைக்கலாம், நீங்கள் தான் பாவம் அப்படின்னார். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிடும், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காதுன்னு சொன்னது போல் நம்ம டெஸ்ட்டு வைக்கிறதல்ல, அவ்வளோ முக்கியங்கிறதுக்காக கோருகின்றேன். இனி அடுத்த பகுதிக்கு செல்வோம்.
ஆவகந்தி விதன்வானாம் குர்வாணாச்சிரமாத்மனஹ வாசாகும்சி மம காவஸ்ச அன்னபானே ச சர்வதா ததோ மே ஸ்ரீயமாவஹ லோமசாம் பசுபிஸ் சக ஸ்வாஹா. இதுவரை பார்ப்போம். அடுத்த பகுதி ஆவகந்தி என்று துவங்கி பசுபிஸ் சக ஸ்வாஹா. இதுவரை இரண்டாவது பகுதி. இந்த இரண்டாவது பகுதியில் பொருள் பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. பணம், தனம், ஸ்ரீகாமஸ்ய பிரார்த்தனா, ஸ்ரீகாமக அல்லது தனார்த்தம் பிரார்த்தனா. தனம், பணம் தேவை என்று பிரார்த்தனை. ஜஸ்ட் ஆப்போசிட். இதற்கு முன்னாடி என்ன கேட்டோமோ உபநிஷத்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு அடுத்தது சொல்லுது. நம்ம எப்படியாவது ரெக்கன்சைல் பண்ணணும், அதற்கு இதற்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி சங்கரர் பண்ணுறார். அதை நாம் பார்ப்போம். இந்த பகுதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், போன பகுதியை மேத வரணுங்கிறதுக்காக மனதில் ஆவருத்தி செஞ்சு நம்ம ஜபம் பண்ணணும். இந்த பகுதியை ஹோமத்திற்காக பயன்படுத்த வேண்டும். ஆகவே ஸ்ரீகாமஸ்ய ஹோமக, ஹோமம் செய்வதன் மூலமாக இதையை பகவானிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதை போய் ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது ஹோமத்திற்கான மந்திரம். அதனால் இதற்கு ஸ்ரீகாம ஹோமக என்று இந்த மந்திரத்திற்கு பெயர், அல்லது இதை ஆவகந்தி ஹோமம் என்று சொல்வார்கள். இந்த பகுதிக்கு ஆவகந்தி ஹோமம் அல்லது ஸ்ரீகாமஸ்ய ஹோமக என்று அழைக்கப்படுகிறது. ஆவகந்தி ஹோமம்னு பேர் வந்ததுக்கு காரணம் ஆவகந்தின்னு துவங்குவதனால் இந்த பகுதிக்கே ஆவகந்தி ஹோமம் என்று பெயர். ஹோமம் என்றால் என்ன? ஒரு யாக குண்டத்தை வைத்து அதில் திரவியங்களை நாம் அதில் போட வேண்டும். அப்படி போடும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி அந்த திரவியங்களை தியாகம் செய்து பகவானிடம் என்ன கேட்கணும்? ஸ்ரீயை கேட்க வேண்டும். ஸ்ரீ என்றால் சம்பத், பொருளை நாம் கேட்க வேண்டும். ஆகவே நமக்கு ஹோமத்திற்காக இந்த மந்திரம்ங்கிறது எப்படி தெரியுதுன்னு சொன்னால், இங்கே ஸ்வாஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ஸ்வாஹா அப்படிங்கிற வார்த்தையினுக்கு என்ன பொருள் என்றால், அது பொருளற்ற சொல். அது ஹோமத்தை நாம் விடும் பொழுது சொல்லப்பட வேண்டிய சொல் ஸ்வாஹா. தேவதைகளுக்கு கொடுத்தோம்னா ஸ்வாஹா, பித்ருக்களுக்கு கொடுத்தா ஸ்வதா என்று அந்த சொற்களினுடைய பொருள் கிடையாது. பிறகு அந்த சொற்கள் எதை குறிக்கின்றது என்றால், யாகத்தில் நாம் அந்த அக்னியில் தியாகம் செய்யும் பொழுது திரவியங்களை இந்த சொற்களை சொல்லி தியாகம் செய்ய வேண்டும். நம்ம எதை தியாகம் பண்ணுறோமோ அப்படி தியாகம் பண்ணும் பொழுது ஸ்வாஹா என்று சொல்லி தியாகம் செய்ய வேண்டும். அந்த அக்னியில் நாம் போட வேண்டும். ஆகவே இந்த பகுதி ஹோமம் செய்து பகவானிடம் பொருளை கேட்க வேண்டும். ஆகவே தனார்த்தம் ஹோமக, அதுதான் இதனுடைய சாரம். தனார்த்தம் என்றால் பொருள், பொருளுக்காக ஹோமம் இங்கு கூறப்படுகின்றது. இப்போ இதில் நம்ம முதல்ல எடுத்துக்கொள்கின்ற சொல் ததோமே ஸ்ரீயமாவக. அந்த இடத்த நீங்கள் முதல்ல இப்போ கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குது? லோமஷாம் பசுபி சக ஸ்வாகாங்கிறதுக்கு முன்னத்த சொல், அல்லது ஆவகந்தி அப்படின்னு படிச்சுட்டு வந்தால்
அன்னபானேச்ச சர்வதா அப்படிங்கிறதுக்கு அடுத்தது இருக்கு பாருங்க. ததக மே ஸ்ரீயம் ஆவக, அந்த பகுதியை முதல்ல எடுத்துக்குவோம். முதல்ல இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சில பேர் வகுப்பு முழுவதும் தேடிட்டு இருப்பார்கள் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு சொல்லி. அதுக்காக சொல்கிறேன். ததக என்றால் அதற்கு பிறகு, மே ஸ்ரீயம் ஆவக, அந்த பகுதியை எடுத்துட்டு இப்போ விசாரம் செய்வோம். இதில் ரொம்ப முக்கியமான சொல் ததக. ததக என்றால் பிறகு, அதற்கு பிறகு. மே என்றால் எனக்கு, அதற்கு பிறகு எனக்கு. ஸ்ரீயம், ஸ்ரீயம் என்றால் செல்வம், சம்பத், பொருள், தனம், ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஆவக என்றால் கொண்டு வா, அதற்கு பிறகு எனக்கு பொருளை கொண்டு வா, பணத்தை கொண்டு வா. அது என்னென்ன கொண்டு வா, எப்படி கொண்டு வாங்கிறதான் மீதி சொற்கள். இப்போ மீதி சொற்கள் எல்லாம் என்னென்னா வாசாம்சி, காவக, ட்ரெஸ்ஸு, பணம், ட்ரிங்க்ஸுன்னு சொன்னால் குடிப்பதற்கான, பிறகு அன்னம், ஃபுட். இதெல்லாம் என்னன்னா எப்படிப்பட்ட ஸ்ரீ, எதையெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்கிறது தான். ஆகவே இதில் நமக்கு சாரம் என்ன? ததக மே ஸ்ரீயம் ஆவக, அதான் சென்டென்ஸு. அதற்கு பிறகு எனக்கு செல்வத்தை அல்லது செழிப்பை, செழிப்புன்னு சொல்லலாம், ஸ்ரீ என்றால் செல்வத்தை, செழிப்பை, ஆவக கொண்டு வா. இதுவும் யாரை குறித்த ஹோமம்? அதே ஓங்காரம்தான். இப்போ ஓங்காரம்தான் தொடர்ந்து இருக்கின்றது. ஆகவே இந்த யாகம் ஒரு சாதாரண இந்திரனுக்கோ வாயுக்கோ அல்ல, சாக்ஷாத் ஈஸ்வரனுக்கே செய்யப்படுகின்ற யாகம். அந்த ஓங்காரத்தை பார்த்து சொல்கின்றோம், ஓங்காரமே அதற்கு பிறகு எனக்கு பொருளை கொடு. இப்படி சொன்ன உடனே உங்கள் மனசில் என்ன கேள்வி வரும்? அதற்கு பிறகு என்றால் எதற்கு பிறகு? அதுதான் முக்கியம். சங்கரர் சொல்றார், முன்னாடி நம்ம பிரார்த்தனை பண்ணணுமே, அந்த பிரார்த்தனை பண்ணி அவைகளையெல்லாம் அடைந்ததற்கு பிறகு, நல்ல பண்பாட்டை அடைந்ததற்கு பிறகு, அறிவை அடைந்ததற்கு பிறகு செல்வம் எனக்கு வேண்டும். ரொம்ப தெளிவாக சங்கரர் எழுதுகிறார், இந்த பண்பாடு இல்லாமல் செல்வம் வந்தால் அனர்த்தம் என்று எழுதுகின்றார். அதாவது இந்த ஸ்ரீ பண்பாடு இல்லாமல் பணம் வந்துடுதுன்னா அந்த பணம் நமக்கு யமனாக அமையும், நம்மை அழித்து விடும். ஆகவே ததக என்றால் பண்பாட்டை அடைந்த பிறகு. பல அர்த்தங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் ஒரே அர்த்தம்தான், பல கோணத்தில் பொருள் பார்க்கின்றோம். பண்பாட்டை அடைந்த பிறகு அல்லது தர்ம அதர்ம ஞானத்துக்கு பிறகு. முதல்ல பண்பாட்டை அடைந்த பிறகு எனக்கு பணம் வரட்டும், செல்வம் வரட்டும், செழிப்பு வரட்டும். அல்லது தர்ம அதர்ம ஞானத்தை நன்கு தெரிந்ததற்கு பிறகு எனக்கு பணம் வரட்டும். மூன்றாவது, வாழ்க்கையின் லட்சியத்தை தெரிந்ததற்கு பிறகு எனக்கு பணம் வரட்டும். வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்று அறிந்ததற்கு பிறகு எனக்கு பொருள் வரட்டும். அல்லது ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு எனக்கு பணம் வரலாம். வரட்டும்னு இல்லை, வந்தால் வரட்டும், வரலாம் அல்லது வரட்டும். இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். அல்லது பொருள் என்பது ஒரு மீன்ஸ், ஒரு கருவி என்ற ஞானம் வந்ததற்கு பிறகு எனக்கு பொருள் வரட்டும். இப்படி பல காரணங்கள் நாம் கொடுக்கலாம். பண்பாட்டை அடைந்ததற்கு பிறகு எனக்கு பொருள் வரட்டும், தர்மாதர்ம ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு எனக்கு பணம் வரட்டும், வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்ததற்கு பிறகு எனக்கு பணம் வரட்டும், பொருள் அல்லது ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு எனக்கு பணம் வரட்டும். பொருள் என்பது வாழ்க்கையின் லட்சியம் அல்ல, பணம் என்பது ஒரு கருவி என்ற ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு எனக்கு பணம் வரட்டும். இப்படியெல்லாம் ஒருத்தன் அடைஞ்சதற்கு பிறகு பணம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த பணம்
அவனுக்கு மாலையாக இருக்கும், அவனை அலங்கரிக்கும். அவனை அலங்கரிக்கும்னா அந்த பணத்தை அவன் நல்லா பயன்படுத்தி அந்த பணத்தை கொண்டு அவன் முன்னேறி வருவான். இதெல்லாம் அடையாமல் பணம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த பணம் அவனை அழித்து விடும். அது சங்கரர் சொல்கிறார், இந்த மேதா ஞானமெல்லாம் இல்லாமல் ஒருத்தனுக்கு பணம் வந்துடுதுன்னு சொன்னால் அந்த பணமே அவனை நாசத்தில் கொண்டு விடும். இப்போ பண்பாட்டை அடையாதவனுக்கு பணம் வந்ததுன்னா எப்படி இருக்குன்னா, சில பேர் ரொம்ப ஏழையாக இருப்பார்கள், திடீர்னு பணம் வந்துடும். எப்படி வேணாலும் வரலாம், லாட்ரியில் வரலாம், அல்லது திடீர்னு ஸ்போர்ட்ஸில் விளையாடி கிரிக்கெட் பிளேயர் ஆகி பணம் வந்துடலாம். ரொம்ப பணம் வந்ததுன்னா புத்தி எப்படி கெட்டு போகும் அப்படிங்கிற சில பிளேயர்களெல்லாம் நமக்கு உதாரணம். ஆகவே என்னென்னா, ரொம்ப பணம் வந்தாச்சுன்னு சொன்னால் பண்பாடு கிடையாது, பெற்றோர்கள் சொன்னதை கேட்கணுங்கிறது கிடையாது, புத்தி என்ன சொல்லுமோ அதைத்தான் கேட்பார்கள். பிறகு எப்படின்னா நல்லவங்களெல்லாம் விட்டுட்டு தப்பானவர்கள் பின்னாடி தான் செல்வார்கள். இது எதனுடைய மகிமைன்னு சொன்னால் பணத்தினுடைய மகிமை. இந்த பணம் ரெண்டு செய்யுமா. பணம் நமக்கு என்னென்ன நன்மை செய்யும்னு பிறகு பார்ப்போம், அது கடைசியில் பார்ப்போம். பண்பாடு இல்லாதவர்களுக்கு பணம் விட்டால் அந்த பணமே அவர்களுக்கு நாசத்தை கொடுக்கும். அந்த பணம் வரும் பொழுது பணத்திற்காக பணத்துடன் சில நண்பர்கள் வருவார்கள். பணத்துக்காக வர்ற நண்பர்கள் கண்டிப்பாக நல்ல வழியை காட்ட மாட்டார்கள். இவனுக்கோ சுயமாக புத்தி இல்லை, பெற்றோர்கள் சொன்னதையோ ஒரு நல்லவர்கள் சொன்னதையோ கேட்கணுங்கிற புத்தியும் கிடையாது. பிறகு என்ன ஆகும்னா கீர்த்தி போகும், வாழ்க்கையில் நிம்மதி போகும். அந்த பணம் அவனையே நாசம் அவனுக்கு கொடுத்து விடும். அதே போல தர்ம ஞானம் இல்லாமல் பணம் விட்டால் அவன் அதர்மத்திற்காக அந்த பணத்தை செலவிடுவான். பிறகு என்ன ஆகும்னா அந்த பணம் அவனுக்கு பாபத்தை சம்பாரித்து கொடுக்கும். அல்லது ஞானம் இல்லாதது பணம் வந்தாலும் இதே கதிதான். வாழ்க்கையினுடைய லட்சியம் தெரியாமல் பணம் வந்ததுன்னு சொன்னால் பிறகு அந்த பணத்தை வாழ்க்கையில் எது லட்சியம் இல்லையோ அதற்காக செலவிடுவார்கள். சில பெரிய கம்பெனி முதலாளிகள் எல்லாம் பார்த்தா நாய்க்காகவே ஒரு நாளைக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுவார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் அதெல்லாம் பணம் புதுசாக வந்த ஃபேமிலியில் வர்ற பிரச்சனை. சில ஜெனரேஷன் ஆகணும் பணத்தை ஒழுங்காக பயன்படுத்துவதற்கு. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஒரு குடும்பம் ரொம்ப அல்லது ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி சமுதாயமோ குடும்பமோ ரொம்ப ஏழ்மையில் இருக்குன்னு வச்சுக்குவோம். யாரோ ஒருத்தர் திடீர்னு மேலே முன்னேறி வருகிறார்கள். ஒரே ஜெனரேஷனில் அவங்களுக்கு கோடியாக பணம் வந்துடுதுன்னு வச்சுக்குவோம். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ரிலீஜியஸே இருக்காது. எல்லா பணத்தையும் நாய்க்கும் மற்ற கிளப்புக்கும் தான் அவர்கள் செலவிடுவார்கள். பிறகு என்ன ஆகும்னா அவர்களுடைய வாழ்க்கை மோசமாக இருந்து அவர்களுடைய பையன் சின்ன வயதிலேயே கெட்டு போகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் புத்தி வரும். பிறகு அவர்கள் உணருவார்கள் நேர்மையாக வாழணும், பக்தி வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி. அப்படி திடீர்னு ஒரு குடும்பத்துக்கு பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை நல்லா பயன்படுத்துகிற பக்குவம் வர்றதுக்கு 2 ஜெனரேஷனாவது தேவைப்படும். அதனால தான் நல்ல ஏற்கனவே ஒரு பண்பாட்டை உடைய குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் அவர்களை பாதிக்காது, அவர்களை நாசத்திற்கு உண்டாக்காது. ஆகவே இங்கு சங்கரர் சொல்கிறார், இந்த மேதான் சொன்னால் லௌகீக ஞானம், இந்த உலக சம்பந்தமான எது சரி எது தப்பு, இந்த ஞானம் வந்ததற்கு பிறகாவது எனக்கு இந்த செல்வத்தை கொடு என்ற பிரார்த்தனை. இந்த பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு தனி பக்குவம் வேண்டும். அது ஒரு அழகான இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு முட்டாள் கையில் இருக்கின்ற உணவு விஷமாக மாறுமா, ஒரு அறிவாளியினுடைய கையில் இருக்கிற விஷம் மருந்தாக மாறும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு முட்டாள் கையில் உணவை கொடுத்தாலும் கூட அவன் விஷமாக மாற்றிடுவான். ஒரு அறிவாளி கையில் ஒரு விஷமே வந்தாலும் அவன் ஒரு மருந்தாக மாற்றுவான். அதே போல் அறிவில்லாதவனிடம் பணம் வந்தால் அது அவனுக்கே தற்கொலை பண்ணுறதுக்கு பயன்படுத்துவான். அப்படின்னா என்ன, அவனையே அழிச்சுக்குவான். அறிவுடையவன் கையில் பணம் வந்ததுன்னு சொன்னால் அதில் பல பிரயோஜனம் இருக்கும். என்னென்ன பிரயோஜனம் பணத்தில் இருக்குங்கிறத கடைசியில் பார்ப்போம். என்னென்ன வேணும்னு கேட்டதற்கு பிறகு பார்ப்போம். இப்பொழுது நாம் ததக என்ற சொல்லுக்கு பொருள் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு. இந்த இடத்துல ஞானம்னா ஆத்ம ஞானம்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண லௌகிக ஞானம், உலக ஞானம் அல்லது தர்ம ஞானம், அல்லது இனியும் சுருக்கமாக சொன்னால் கல்ச்சர்,
பண்பாடு. பண்பாடுன்னு சொன்னாவே இளைஞர்கள் பெரியவங்க சொல்ல கேட்கணும், அப்புறம் என்பதுதான் பண்பாடு. ஒரு மகன் பெற்றோர் சொல்ல கேட்குறான், அல்லது வேறொரு மகான்களுடைய பெரியவர்களுடைய சொல்ல கேட்கலாங்கிற புத்தி இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அதுவே அவனுடைய வாழ்க்கைக்கு முழு பாதுகாப்பு. அவன் நல்லா எப்படியும் வாழ்ந்துருவான். எவ்வளவு கோடி அவன் கையில் வந்தாலும் அவன் அந்த சரி தப்பான பாதைக்கு செல்ல மாட்டான். அந்த பண்பாடு சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் கொடுக்கணும்னு சொன்னால் அவர்கள் அந்த பண்பாட்டோடு வாழ்ந்திருக்கணும். ஆகவே பண்பாட்டு எங்கு இருக்கிறதோ அங்கு செல்வம் வந்தால் அந்த செல்வம் அவர்களுக்கு அலங்காரம், இல்லாவிட்டால் அந்த குடும்பத்திற்கு செல்வம் அலங்கோலம், அவர்களுக்கு ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. பிரயோஜனத்தை கொடுக்காட்டி பரவாயில்ல, நாசத்தை தான் கொடுக்கும். ஆகவே இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது, ததகமே ஸ்ரீயம் ஆவக. ததக என்றால் இந்த நம்ம சொன்னமே காரணம், இப்படிப்பட்டத நிலையை அடைந்ததற்கு பிறகு எனக்கு செழிப்பை, செல்வத்தை, வெற்றியை கொடு. வெற்றியும் கூட அல்லது பதவியும் கூட, எல்லாமே எதுக்கு அப்புறம் வரணும்னா பண்பாடு வந்ததுக்கு அப்புறம் வரணும். அப்படி இல்லாதவர் கையில் பதவியை கொடுத்தா என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அது பதவியாகட்டும், பொருளாகட்டும், எதுவாகட்டும், பண்பாடு இல்லாதவர்கள் கையில் சென்றால் அது அவர்களையும் நாசம் பண்ணும், மற்றவர்களையும் நாசமாக்கும். ஆகவே இங்கு கேட்கின்றான், இந்த பண்பாட்டை அடைந்ததற்கு பிறகு எனக்கு செல்வத்தை கொடு. பிறகு இந்த செல்வம் எந்தெந்த விதத்திலேயெல்லாம் பிரயோஜனப்படும், ஏன் இங்கு செல்வம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது என்பதை நாம் பிறகு பார்ப்போம். என்னென்ன கேட்கிறான்னு சொல்லி பார்ப்போம். வாசாகும்சி, அது எங்கே இருக்குன்னு தெரியுதோ? ஆவகந்தி, அந்த முதல் 4 சொற்களை விட்டுருவோம், அதை பிறகு பார்ப்போம். வாசாகும்சி என்றால் கிளாத், ட்ரெஸ், நல்ல நல்ல துணிமணி வேணுமாம். பிறகு உடனே சிஷ்யன் வேறு யாருக்காவது கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி மம, எனக்குன்னு சொல்லிடுறான். யாகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மமங்கிற வார்த்தையை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பகவான் வேறு யாருக்காவது கொடுத்துட்டாருன்னா எனக்கு ட்ரெஸ் வேணும், வாசாகும்சி. பிறகு காவக, பசுக்கள். அந்த காலத்தில் பசு அது பொருள். அன்னபானே, அன்னம்னு சொன்னால் சாப்பாடு, பானம்னு சொன்னால் குடிக்கிறது, ட்ரிங்க்ஸு. வேறு ஏதாவது நினச்சிக்காதீங்கோ. ட்ரிங்க்ஸுன்னு சொன்னால் நல்லது, உடம்புக்கு நல்ல ஆகாரம், பால், தயிர் முதலியவைகள், மோர் இவைகளெல்லாம், அல்லது இளநீர், இந்த மாதிரி ஏதாவது உடம்புக்கு நல்லது, ட்ரிங்க்ஸ் நல்லது. பானம், அன்னம். எப்போ வேணும்னா எப்பாவது ஒரு மாதத்துக்கு ஒருக்காவானா, சர்வதா எல்லா காலத்துலேயும் வேணுமா. நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல பசுக்கள் வேணும், மெட்டீரியல். பிறகு அன்னபானம். பிறகு கடைசி பகுதிக்கு வருவோம். லோமஷாம் பசுபிஸ் சக. லோமஷாம் என்றால் ரோமங்களை உடைய பசுக்கள், செம்மறியாடு இவைகளெல்லாம். லோமஷாம் என்றால் ஹேர், ரோமத்தை உடைய பசுக்கள். பசுபிகி என்றால் மற்ற பசுக்களுடன், மற்ற ஆடு, கோழி இவைகள் எல்லாமே. அந்த காலத்தில் இவைகளெல்லாம் ஒரு சொத்தாக இருந்தது. ஆகவே ரோமத்தை உடைய பசுக்கள் மற்ற பசுக்களுடன், சக என்றால் மற்ற பசுக்களுடன் சேர்ந்து எனக்கு தேவை. இந்த செல்வமெல்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிற பகுதி ஆவகந்தி விதன்வானா என்பதில் குறிப்பிடப்படுகிறது. அவைகளையெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.